ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜப்பனி அனிமி சீரிஸ்னா தி கிளாஸ் ரூம் ஆஃப் தி எலைட் சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமேவை எக்ஸ்பிளைன் பண்ணுறது எனக்கு ரொம்பவுமே ஒரு கஷ்டமான டாஸ்க் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஹிடன் டீடைல்ஸாக வரும். அது போக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வேறு இருக்கும். என்னால் முடிஞ்ச லெவலுக்கு அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி கிளாஸ் ரூம் ஆஃப் தி எலைட் சீசன் 1 எபிசோட் 2. நம்ம ஹீரோவோட கிளாஸ் 1Dக்கு இப்போ ஃப்ரீ பீரியட் அப்படிங்கிறதுனால எல்லாருமே உட்காந்து ஸ்விம்மிங் பூல்ல விளாண்டுட்டு இருக்காங்க. கிளாஸ் ஆரம்பிச்சு கொஞ்சம் நாள்லயே வந்துட்டு எல்லாரும் ஃப்ரெண்ட்ஷிப்பா குரூப்பா ஆல்ரெடி பிரிஞ்சுட்டாங்க. ஆனா நான் மட்டும் இன்னும் எந்த ஒரு ஃப்ரெண்டும் சேர்க்காம இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வருத்தப்பட்டு இருக்கான். நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு ஹோரகிட்டா கேட்கவும், நம்ம பிரச்சனையை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவ்வளோ கஷ்டத்துலேயே இவங்க எப்படி தான் இவ்வளோ ஜாலியாக விளாண்டுட்டு இருக்காங்களோ, அதுலேயும் மற்ற கிரேட்ஸ்னா கூட பரவாயில்ல, அந்த எஸ் சிஸ்டமை நம்ம எப்படி தான் மேனேஜ் பண்ண போறோமோ அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஓ ஆமா, எஸ் சிஸ்டம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு ஃபிளாஷ்பேக்கை யோசிக்கிறான். இதுதான் இந்த மாசத்துக்கு ஃபர்ஸ்ட் இயருக்கு மற்ற எல்லா கிளாஸ்க்கும் பிரிச்சு கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் அண்ட் அதுல உங்களுக்கு 0 பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூல்லயே இது நாள் வரைக்கும் எந்த ஒரு கிளாஸுமே 0 பாயிண்ட்ஸ் எடுத்ததே இல்லை, நீங்க தான் ஃபர்ஸ்ட், அதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு அவங்க டீச்சர் சொல்லவும், மேம் அட்லீஸ்ட் இந்த எஸ் சிஸ்டம்ல அவங்க எங்க கிட்ட இருக்கிற எதை வச்சு வேல்யூஷன் பண்ணி பாயிண்ட்ஸ் பிரிச்சு கொடுக்குறாங்கிறதையாச்சும் சொல்லுங்களேன் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் கேட்கறான். ரியல் லைஃப்ல நீங்க சொசைட்டி கூட வாழும்போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க சொல்லி தர மாட்டாங்க. சோ நீங்களே தான் இதை கண்டுபிடிச்சுக்கணும். கிளாஸ் ஏதா இப்போதைக்கு இருக்கிறதுலே ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. இந்த பாயிண்ட்ஸ் அவங்க பிரிச்சு கொடுக்கறது எல்லாமே உங்களுக்கு மொத்தமா கிளாஸ் வைஸா தான் கொடுப்பாங்க. டீச்சர் நாங்க பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்றதுக்கு திரும்ப ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்னு கோஷிடா கேட்கவும், ஓ அதுக்கு வழி இருக்கு. நீங்க ஒருவேளை கிளாஸ் சி விட அதிக பாயிண்ட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களை கிளாஸ் சிக்கு ப்ரமோட் பண்ணிட்டு கிளாஸ் சி கிளாஸ் டிக்கு டி ப்ரமோட் பண்ணிடுவாங்க. இதுதான் உங்க கிளாஸ் எக்ஸாமோட ரிசல்ட். இதுல எல்லாருமே மார்க் ரொம்ப கம்மியா தான் வாங்கிருக்கீங்க. ஒருவேளை வரப்போற மிட் டர்ம்ல யாராச்சும் ஃபெயில் ஆனீங்க அப்படின்னா ஃபெயில் ஆகிறவங்கள உடனே இந்த ஸ்கூலை விட்டு அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் சொல்றாங்க. வரப்போற மிட் டர்ம்ல யாராச்சும் ஒருத்தர் ஃபெயில் ஆனா கூட நம்ம மொத்த கிளாஸ்க்கும் சேர்ந்து தான் பாயிண்ட்ஸ் ரொம்ப கம்மியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஃபீல் பண்றான். கிளாஸ் சி விட அதிக பாயிண்ட்ஸ் எடுத்து அந்த கிளாஸ் சியை நம்ம தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஹோரகிட்டா சொல்லவும், நல்ல ஐடியா தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நம்ம ஹீரோயின் ஆச்சரியப்பட்டுட்டு, நீ ஸ்போர்ட்ஸ் எதுவோ விளையாடுவியோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கறா. இல்ல எனக்கு ஸ்போர்ட்ஸ்லாம் வராதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். இல்ல உனக்கு ஆர்ம்ஸ் மசில்ஸ்லாம் இருக்கு, அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி ஹோரகிட்டா பேசிட்டு இருக்கும்போதே, ஹோரகிட்டா நீயும் ஸ்விம் பண்ண வரியா அப்படின்னு சொல்லி குஷேடியா கேட்கவோ, இல்ல எனக்கு ஸ்விம்மிங்லாம் வராது அப்படின்னு அவ சொல்றா. எனக்கு கூட ஃபர்ஸ்ட் ஸ்விம்மிங்லாம் அவ்வளவா வரல, ஆனா போக கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குஷேடியா சொல்லவோ, ஹோரகிட்டா அங்க இருந்து கிளம்பிடுதா. அப்போ அந்த கிளாஸ்ல இருக்கிற ஒரு பையன் வந்துட்டு, நம்ம எல்லாரும் மிட் டர்ம்ல நல்ல மார்க் வாங்கணும், சோ நம்ம எல்லாரும் ஒரு ஸ்டடி குரூப் ஆரம்பிக்கலாம், என்ன சொல்றீங்கன்னு கேட்கவும், பொண்ணுங்களும் ஓகேன்னு சொல்றாங்க. நம்மலாம் சொல்லாத, நீங்க என்னமோ பண்ணிக்கோங்க, எனக்கு இதுல விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் அங்க இருந்து போயிருந்தான். இந்த கிளாஸ் டி பண்றதெல்லாம் அந்த ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் இருந்து பார்த்துட்டு, நீங்க ரெண்டு பேரும் கிளாஸ் ஏ தானே, நீங்க எப்படி ஃபர்ஸ்ட் இயர்லயே இவ்வளவு ஹை ஸ்கோர் எடுத்தீங்க, உங்களுக்கு எஸ் சிஸ்டம் பத்தி எவ்வளவு தெரியும் அப்படின்னு அவன் கேட்கறான். கிளாஸ் டிக்கு 0 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால நிறைய பேர்கிட்ட காசு இல்லங்கிறதுனால மத்தவங்க கிட்ட கடன் கேட்டுட்டு இருக்காங்க. ஹே அயனகோஜி, உங்ககிட்ட காசு கம்மியா இருக்குன்னு தெரியும், நான் வேணா உனக்கு லஞ்சுக்கு ட்ரீட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை ஹீரோயின் கூட்டிட்டு போறா. இவ்வளவு காஸ்ட்லியான சாப்பாடு நான் வாங்கினதுல உனக்கு ஏதோ வருத்தம் இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் தானே உனக்கு ட்ரீட் வைக்கன்னு சொன்னா, எனக்கு எந்த வருத்தமும் இல்ல, சாப்பிடு அப்படின்னு அவ சொல்றா. சரி நம்ம ஹீரோ சாப்பிட ஆரம்பிச்ச உடனே, நம்ம கிளாஸ்ல ஸ்டடி குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அதுல 3 பேர் மட்டும் கலந்துக்கிடல, அவங்க தான் ரொம்பவும் மோசமான மார்க் எடுத்திருக்காங்க. சோடோவை தானே சொல்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா யாமாவூச்சி ஆண்டி ஈகேவும் சேர்த்துதான், அவங்க கண்டிப்பா ஃபெயில் ஆயிருவாங்க. சோ அதனால என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, நான் அவங்களுக்குன்னு தனியா ஒரு ஸ்டடி குரூப் ஆரம்பிக்க போறேன். ஏன்னா அவங்கள விட்டா நம்ம மொத்த கிளாஸும் சேர்த்துதான் பாதிக்கப்படும், அதுல நானும் சேர்த்துதான். ஏன்னா என்னோட பிளானே நான் கிளாஸ் ஏக்கு போகணுங்கிறது தான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லவும், கிளாஸ் சிக்கு பதிலா ஏன்னு சொல்லிட்டு பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, இல்ல நான் கிளாஸ் ஏக்கு தான் போகணும்னு ஆசைப்படுறேன், அந்த 3 பேரையும் ஃபர்ஸ்ட் ஃபெயில் ஆக விடாம தடுக்கணும், அப்படின்னா தான் நம்மளால ஃபர்ஸ்ட் கிளாஸ் சிக்கு போக முடியும், ஆனா கிளாஸ் ஏ தான் என்னோட டார்கெட் அப்படின்னு ஹீரோயின் சொல்லவும், ஓ நல்ல பிளான் தான், நீ பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அதை நீ தான் பண்ணணும், இந்த சாப்பாடை நான் உனக்கு ஒன்னும் சும்மா வாங்கி கொடுக்கல, நீ தான் அந்த 3 பேரையும் என்னோட ஸ்டடி குரூப்ல ஜாயின் பண்ண வைக்கிறதுக்கு சம்மதிக்கணும். அது போக அன்னைக்கு கேஃபட்டேரியால என்ன ஏமாத்தி கூட்டிட்டு போயிருக்க, அதுக்கும் சேர்த்து இதை நீ பண்ற, இதுல என்னோட போன் நம்பர் இமெயில் அட்ரஸ் இருக்கு, ஏதாச்சும் தேவைன்னா கான்டாக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போகவும், ஒரு பொண்ணோட நம்பரை ஃபர்ஸ்ட் டைம் இப்படி வாங்குறேன், ஆனா எனக்கு இதுல சந்தோஷமே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு, இப்ப வேற வழி இல்லங்கிறதுனால அந்த 3 பேர்ட்டையும் போய் நம்ம ஹீரோ கேட்கறான். ஆனா அவங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு ரூம் சர்வீஸ்க்கு கால் பண்ணி, கோஷிடாவோட ரூம்க்கு கொஞ்சம் கனெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோஷிடாக்கு கால் பண்ணி பேசுறான். அம்மா என்ன சவுண்டுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குவோம், அதுவா அது ஹேர் ட்ரையரோட சவுண்டு, நான் இப்போ தான் குளிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கேன், உனக்கு என்ன வேணும் அயனகோஜி அப்படின்னு சொல்லி கோஷிடா கேட்கறா. ஹோரகீதா வந்து அந்த 3 பேருக்கு மட்டும் ஒரு தனி ஸ்டடி குரூப் ஆரம்பிச்சிருக்கா, அவங்கள நீ தான் எப்படியாச்சும் சம்மதிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குவோம். ஓ ஹோரகீதா எப்படி ஒரு பிளான் போட்டிருக்காளா, இதுவும் நல்லதுக்கு தான், அந்த 3 பேரும் படிச்சு பாஸ் பண்ணாங்கன்னா நம்ம கிளாஸ்க்கு தான் நல்லது, அவங்கள சம்மதிக்க வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு, ஆனா பதிலுக்கு நானும் அந்த டீம்ல ஜாயின் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி கோஷிடா கேட்குவோம். அது மட்டும் போதுமா நம்ம ஹீரோ கேட்குவோம். அது மட்டும் போதும், என்னோட நம்பரை நான் உனக்கு ஃபர்ஸ்டே கொடுக்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன், எனக்கு எப்பனாலும் நீ கால் பண்ணி பேசு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவ காலை கட் பண்ணிருந்தா. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்றான். அவ கால் பண்ணி முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிருந்தா. நான் சொல்றதை ஃபர்ஸ்ட் கேளு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். முடியாது அப்படின்னு சொல்லி அவ காலை கட் பண்ணிருந்தா. குஷிடா தானே இதுல நமக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா, அவ நம்ம டீம்ல ஜாயின் பண்றதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். முடியாது அப்படின்னு அவ சொல்றா. உடனே நம்ம ஹீரோ குஷிடாக்கு கால் பண்ணி, அவ முடியாதுன்னு சொல்லிட்டா, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். சரி பரவாயில்ல இருக்கட்டும், எனக்கு இதுல எந்த ஒரு வருத்தமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு குஷிடா சொல்றா.
ஹே உனக்கு சாதாரண இந்த சின்ன சம் கூட தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு சோடாவை பிடிச்சி திட்டவும், இந்த ஆல்கரிதம்லாம் என்னோட லைஃப்ல யூஸ் ஆக போறதே இல்ல, நான் எதுக்காக இதை பத்தி தெரிஞ்சுக்கணும், அது போக வாலிபால் தான் என்னோட ஃபியூச்சர், நான் அதுலயே கான்சென்ட்ரேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சோடா அங்க இருந்து கிளம்பவும், இந்த மிட்டம்ல ஃபெயில் ஆனா நீ தான் அந்த ஸ்கூலை விட்டு போக போற, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரூடா பேசுறா. சரி நாங்களும் இங்க இருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேருமே அங்க இருந்து கிளம்புறாங்க. அவங்க சின்ன மிஸ்டேக் பண்றதுக்கு இவ்வளவு ஹார்ஷா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கோஷிடோ சொல்லவும், அவங்க இந்த ஸ்கூல்ல இருந்து போனா எனக்கு என்ன வந்துச்சு, அதுவும் நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லவும், அவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள கண்டிப்பா நான் ஃபெயில் ஆக விட மாட்டேன், நீயும் அதே தானே நினைக்கிற அப்படின்னு சொல்லி கோஷிடா கேட்கவும், ஏன் அதுல உனக்கு ஏதாச்சும் லாபம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து கோஷிடா கிட்ட கொஞ்சம் ஹார்ஷா பேசுவா. அவ லைட்டா அழுதுகிட்டே அங்க இருந்து போயிருந்தா. இப்போ நம்ம ஹீரோ அவன் ரூம்ல படுத்திருக்கான். அவனுக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியல. சரி கொஞ்சம் காத்து வாங்க வெளியே போலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வெளியே கிளம்பி போறான். நம்ம ஹீரோ ஜூஸ் குடிக்கலான்னு போகும்போது பார்த்தா அங்க நம்ம ஹீரோயினோட சவுண்ட் கேக்குது. அண்ணா ப்ளீஸ் என்ன நம்பு, நான் சாதிப்பேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. இது ஹோரகீதா தானே, அவ யார் கூட பேசிட்டு இருக்கா, அண்ணன் ஏதோ வர பேசிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்கான். உன்னால கண்டிப்பா சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் திட்டவோ, இல்ல என்னால கண்டிப்பா முடியும் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. நீ வந்தவனே எங்க டி கிளாஸ்க்கு வந்துட்டா, உன்னால நம்ம ஃபேமிலி பேர் தான் கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் அவளை அடிக்க போறான். நீ அவளை உண்மையாவே அடிக்க போனா அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தடுக்கிறான். நீ போயிரு, இதுல உனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லுவோம். ஃபைட்டிங் எக்ஸ்பர்ட் மாதிரி சண்டை போடுற, நீ இதை எங்க கத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் கேட்கவும், இது கேலிகிராஃபி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஓ நீ தானே அந்த ஸ்டூடெண்ட், எல்லாத்துலயும் கரெக்டா 50 மார்க்ஸ் வேணும்னே பாதிக்கு பாதி எடுத்திருக்க, உன்னை யூனிக்கா காட்டிக்கிடணும்னு ட்ரை பண்ற அப்படிதானே அப்படின்னு நம்ம கேட்கவும், மேபி அது கோஇன்சிடென்ஸா இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், பரவாயில்ல இந்த இடத்துக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், அவன் என் ஃப்ரெண்டு கிடையாதுன்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. நீ தனியாவே இருந்து ஏதோ சாதிக்க போறதில்ல, கிளாஸ் ஏக்கு போகணும்னு நினைச்சேன்னா இன்னும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் கிளம்பிடுதான். பரவாயில்ல உன்னை இந்த மாதிரி நார்மல் பொண்ணா பாக்குறதுக்கு ஹாப்பியா இருக்கு, நீ மத்த நேரம்லாம் இல்ல ஒன்னும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல எப்படி அந்த மார்க் எடுத்தா, உண்மையை சொல்லன்னு ஹீரோயின் கேட்கவும், நான் தான் சொன்னேன் உண்மையிலேயே அது ஒரு கோஇன்சிடென்ஸ் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், உன்னை புரிஞ்சுக்கிடவே முடியல அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. நான் மத்தவங்கள பத்தி எப்பவுமே கவலைப்படுறது இல்ல, அந்த 3 பேரும் ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னா அதுவும் நல்லதுக்கு தான், அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் ஈஸியா முன்னேறி போலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லவும், நீ தனியா இருக்கிறதுனால மத்தவங்களால உனக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, ஈஸியா நீ முன்னேறி போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற, ஆனா நீ தனியா இருக்கிறதுனால தான் டி கிளாஸ்ல வந்து இருக்கியோன்னு என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்திருக்கியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இது முட்டாள்தனமானது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அங்க இருந்து போயிருந்தா. கிளாஸ் டீல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு ஜாலியா இருக்காங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் படிச்சுக்கிட்டே இருக்கா. ஒரு வழியா மிட்டம் வந்துச்சு. கிளாஸ் 1Dயும் அதை எழுதணும். பாவப்பட்ட நாங்க எல்லாருமே கிராமர், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் அப்படின்னு இது எல்லாத்துலயுமே அதிகமான ஸ்கோர் எடுத்து பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. கிளாஸ் டி எல்லாருமே விளாண்டுட்டு தானே இருந்தாங்க. எப்படி அவங்க எல்லாரும் அதிகமான ஸ்கோர் எடுத்து பாஸ் பண்ணாங்க? நம்ம ஹீரோ பாக்குறதுக்கு முட்டாள் மாதிரி தெரியணும்னு நினைக்கிறான். ஆனா அவன் ஒரு சூப்பரான ஜீனியஸ். கதை ரொம்பவுமே இதுக்கப்புறம் சூப்பரா போக ஆரம்பிக்கும். ஆனா நீங்க அதை பொறுமையா வாட்ச் பண்ணாதான் உங்களுக்கு கதை புரியும். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.